ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம ருசியாக செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் வெஜிடேபிள் குருமா. வாங்க, வெஜிடேபிள் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டி. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் சீல் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு கூட கொஞ்சோண்டு பொரிகடலை, 1 டீஸ்பூன் பொரிகடலை எடுத்திருக்கேன் நான். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் காரமே பச்சை மிளகாய் தான், அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சமாக கசகசா, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு தேவையான காய்கறிகள்னு பார்த்தா கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி. நான் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் கொதிக்க விட்டு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். வாங்க, இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டு இதை நல்லா தாளிச்சிருங்க. அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி இது எடுத்துக்குவோம். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை பட்டாணி, ஒரு கேரட், நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கள் எல்லாத்தையும் அப்படியே சேர்க்க வேண்டியதுதான். காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, எல்லா காயும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி எடுத்துருவோம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காயோடு இருக்க விழுதுகளை அதை அப்படியே நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். தேங்காய் விழுதோட கொஞ்சோண்டு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதை வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். 2 விசில் விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விசில் வந்துருச்சு, நான் எல்லாம் முடிச்சிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திறந்து பார்த்தா சூப்பராக நல்ல ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அம்மு சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.